ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வேதத்தை காட்சியாக பார்ப்பது எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே வரோம். எதுக்காக அப்படின்னா மைன்யூட் டீடைல்ஸ்க்காக. வேதத்தை நம்ம மைன்யூட்டா பார்க்கும்போது இன்பிட்வீன் த லைன்ஸ்னு வாங்க போயம். ஒரு பயிற்சின்றது இன்பிட்வீன் லைன்ஸ் என்ன இருக்குதோ அது உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி போல வெறுமன பிசிக்கலா காரியங்களை பார்க்காதபடிக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த காரியம் நடக்குது, எதனால நடக்குது, எதனால அந்த கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதை நம்ம படிக்கும் பொழுது மைன்யூட்டா வாட்ச் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மிரர், ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி வேதம்ன்றது. அதனால மைன்யூட்டா நம்ம படிக்கணும். அதுல இருந்து நிறைய ரெவலேஷன் கிடைக்கும். சாதாரணமான காரியம் கிடையாது. ஒவ்வொரு ரெவலேஷன் கிடைக்கும் போதும் நமக்குள்ள டெலிவரன்ஸ் நடக்கும். நம்ம ஆவியில ஒரு விடுதலையை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இதை மைன்யூட்டா பார்க்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 கேரக்டர். ஒண்ணு மத்தேயு, இன்னொன்னு செகேயு. மத்தேயு எங்கெங்க இருக்குன்னா 3 ஏரியால இருக்குது, 3 காஸ்பல்ல இருக்குது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9-13 வசனத்திலையும், மார்க் 2ஆம் அதிகாரம் 13-17 வசனமும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 27-32 வசனத்துல இருக்குது மத்தேயு குறித்த காரியம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மார்க்லயும் லூக்காலையும் லேவின்னு போட்டிருக்கும். மத்தேயுக்கு இன்னொரு பேரு லேவி. மத்தேயு நம்மளுக்கு தெரியும், டாக்ஸ் கலெக்டர், வரை வசூலிக்கிறவரு. ஆனா ஆண்டவருடைய சீஷன் ஆகக்கூடிய கிருபையை பாக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இவர் அந்த 12 சீசன்ல ஒருத்தர். இவருக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார் இவருக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல அந்த 9-13 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 9th verse, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்தொழில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இதுதான் முக்கியம். ஆண்டவர் கூப்பிட்ட உடனேயே மத்தேயுட்ட அவர் பேசல. பேதுருவை மீட் பண்ணும்போது ஒரு அற்புதத்தின் மூலமாக சந்திக்கிறார். மீனே கிடைக்காத இடத்துல ஏராளமான மீன்களை கிடைக்க செய்து தன்னை ஆண்டவர்ன்றத இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுத்துறார் பேதுருக்கு. அதன் பிறகு நீ வா அப்படின்னு சொல்லும் போது அந்த அதிசயத்தை கண்டவர், அந்த அற்புதத்தை கண்டு இவர் மனிதன் இல்ல, இவர் தெய்வம், இவர் கடவுள், இவர் ஆண்டவர்ன்றத பார்த்த பிறகுதான் பேதுரு பின்னாடி வரார். நாத்தான்வேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு தம்மை வெளிப்படுத்துறார், ஆண்டவர்ன்றதை வெளிப்படுத்துறார். நீ பிலிப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேன்றாரு. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றாரு. உங்க தாயின் கற்பத்திலே உன்னை பார்த்தேன்னா சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்திலுமா தன்னை தெய்வம்ன்றதை வெளிப்படுத்துறாரு. இங்க மத்தேயுக்கு அப்படி எதுவுமே இல்லை. அதனாலதான் இந்த கேரக்டரை, இந்த இன்சிடென்ட்டை நான் எடுத்தது. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த, ஆயத்துறைனா படகுத்துறை மாதிரி, ஆயத்துறை டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்களா உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அதுல இவரும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. மத்தேயு ஒரு மனுஷனை கண்டு, அங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவர் மத்தேயு கிட்ட போய் எனக்கு பின் சென்று வா என்றார். ஃபாலோ மீ. அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்ப இது என்ன காரியம்ன்றதான். அதுக்கு அடுத்து பாருங்க 10ஆம் வசனம், பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இது நீங்க மார்க்கையும் லூக்காலையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அது மத்தேயு வீடுன்றது தெரிஞ்சுக்கிடலாம். மத்தேயு வீட்டுலதான் அந்த விருந்து நடக்குது. அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அப்ப அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தேயு கூட்டிட்டு வந்துட்டார். எல்லா டாக்ஸ் கலெக்டர்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அநேக ஆயக்காரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். இது கொர்நேலிய வீடு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. கொர்நேலியோ அவருடைய சொந்த பந்தங்கள், அவருக்கு நெருங்கின நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் பேதுருவை கூப்பிட்டார். இங்க அதே மாதிரி இவங்களெல்லாம் ஹோஸ்ட் பண்றாரு. இவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு, எல்லா டாக்ஸ் கலெக்டரையும். அப்ப இவங்க எல்லாரும் ஏன் இங்க
ஏன் இது முக்கியம் டாக்ஸ் கலெக்டர்னா, நீங்க வந்து நீங்க ஒருத்தர் நேசிச்சீங்கன்னா, சாதாரண நேசிச்சீங்கன்னா ஆயக்காரரும் நேசிக்கிறார்கள்ன்றாரு. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல சொல்றாரு, ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரரும் பாவிகள். ஆயக்காரர் என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறவங்க, அதீதமாக அவங்க, அதாவது அநீதியுள்ள நியாயாதிபதினு பாக்குறோம் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல. அப்படின்னா என்ன, அநீதியுள்ள நியாயாதிபதினா அவனுக்கு வந்து கிளீன் ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டான். யார் அவனுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவன். அப்படிதான் இவங்க வந்து ஆயக்காரர்கள். அப்படின்னாலே இவங்க வந்து எல்லாத்தையுமே டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க. சரி, டாக்ஸ் அவங்க வரி கட்டணம் இல்லையா நம்மளும் நினைப்போம். ஆனா இவங்க யாரு வந்து லஞ்சம் கொடுக்குறானோ அவனுக்கு சலுகை கொடுக்குறவங்க. அந்த அந்த வரி அதிகம் சுமத்த மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க பணத்தை வந்து வட்டி கொடுக்குறவங்க. இந்த பணத்தை வந்து நல்ல வெயிட் சேர்க்கிறது, சொத்து சேர்க்கிறது, அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்றது, அதை வட்டிக்கு கொடுத்து வாங்குறது, இப்படி இருக்கிறவங்க இவங்க. அப்ப அதனால சொல்றாரு, அநேக ஆயக்காரும் பாவிகள் வந்து இயேசுவோட சீஷரோட பந்தி இருந்தார்கள். அப்ப இங்க என்னன்னா, நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்றார் ஜீசஸ். இப்ப நம்ம வந்து தோற்றத்தின்படி தீர்க்காத அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஏன்னா ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, ஒருத்தர் மினுக்குள்ள வஸ்திரம் வச்சிருக்கிறான்னா அவன் வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் அழுக்கான வஸ்திரம் தரிச்சிருக்கான பாதத்துல உட்காருன்னா அங்க போய் தள்ளி போய் உட்காருன்னு சொல்லாத, அவங்களுடைய விசுவாசத்தை பாருன்றார். யாரு என் மேல அன்பு கூர்ந்து என்னையே நம்பி வாழ்றாங்களோ அதை பாருன்றாரு. அப்படிதான் இங்க நீங்க பாக்குறாரு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாரும் வரலாம். யாரெல்லாம் வரலாம்னா ஆயக்காரும் பாவிகளும்ன்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, வந்து நீங்க பரலோகத்துக்கு வரும்போது அவங்க வந்து வேசிகளும் கள்ளரும் இருப்பாங்கன்றார். அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அந்த கல்வாரி சேவையில பார்க்கும் போது இயேசுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்க கள்ளர்கள் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். நீருடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் பாவி, என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கொள்ளும் உடனே அவர் என்ன, நாளைக்கு என்ன, நீ ஃபியூச்சர்ல இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாயிட்டாரு. அப்ப இது நமக்கு வந்து மெசேஜ் இது. அப்ப நம்ம வந்து நியாயம் தீர்க்க கூடாது யாரையும். இவன் வந்து பாவி, இவன் நீதிமான். ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்ட்டார். பரிசெயரை கண்டு இவங்க எல்லாம் பந்தி இருக்கிறாங்க. அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு கூட பந்தி இருக்கிறாங்க. இயேசுவோட ஒரு சீஷரோடு கூட பந்தி இருக்கிறாங்க. இப்ப இவரு சீஷர் ஆயிட்டாரு, மத்த இவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. பரிசெயரை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று கேட்டார்கள். பரிசெயருக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா இவங்கதான் நீதி தீர்க்கிறது, நியாயம் தீர்க்கிறது. இவங்கதான் நியாயம் தீர்க்கிறது. இவங்களுக்கு வந்து அது திகிலா இருக்குது, அதிர்ச்சியா இருக்குது இயேசு செய்யற காரியம். ஏன்னா அவன் வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், நீதிமானாகணும், அப்படி இல்லாமலே அவங்களோட இவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்கிறாங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இது வந்து நிறைய காரியம் இருக்குது, 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, இந்த கான்டெஸ்ட்ல வந்து யாரு கஷ்டப்படுறானோ அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த சென்ஸ்ல சொல்றாரு. அவன் பாவியா இருக்கிறான், அவன் மனம் திரும்பணும், அதுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், ரட்சகர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது இன்னொரு இருக்குன்னா, நிறைய பேரு மெடிசன் எடுக்கலாமா, டாக்டர்கிட்ட போலாமா, விசுவாசத்தினாலே தானே நம்ம வாழணும், விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் சொல்ற, டாக்டர் வேணும், யூ நீட் டாக்டர்ன்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, லூக்காவை இஸ் அ டாக்டர்ன்றாரு, வைத்தியன். லூக்கா வைத்தியன் வந்து பவுலோட கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்ப இது வந்து 2 இதுக்கு ஆன்சர் பண்ணுது. பலியல்ல இரக்கத்தை விரும்ப என்ன கருத்தினது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்கள் பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இதுதான் கான்டெஸ்ட். 2 இன்சிடென்ட். ஒன்னா ஃபாலோ மீன்றாரு, உடனே அவர் இமிடியேட்டா பின்னாடி வராரு. அடுத்து அவர் கூட்டிட்டு வந்தவங்களோட சேர்ந்து இவரு சாப்பிடுறாரு, போஜனம் பண்றாருன்னு பாக்குறோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எப்படி. இன்னொரு கேரக்டர் இருக்குது, சகை. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள்ல இருக்கு சகையின். அவன் வந்து சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவன் அதிகமாக லஞ்சம் வாங்குறவன், சொத்து சேர்க்கிறவன்.
மோஸ்ட் வெல்தி மேன் இருக்குது. அப்ப இவங்கள்ட்ட எல்லாம் எப்படி பேசியிருப்பார் இயேசு கிறிஸ்து? அவன் சகையை பார்க்கிறோம், அவன் குள்ளனா இருக்கிறான், கூட்டம் நிறைய வந்துருச்சு, இயேசு கிட்ட போக முடியல. ஆனா இயேசு குறிச்சு அநேக காரியங்களை கேள்விப்பட்டு ஒரு எப்படிப்பட்டவரோன்னு பாக்குறதுக்காக அங்க இருக்கிற காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கிறான். கூட்டமா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க கிட்ட இன்னைக்கு உங்க வீட்டுல தகப்பறேன் வான்னு கூப்பிடுறாரு. அவன் உடனே அவன் என்ன பண்றான், உடனே ரெப்பன் பண்றான். நான் ஏதாவது அநியாயமா வாழ்ந்திருந்தான். நேரம் நான் சொல்றான், லூக்கா 19 அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றான், பாதி சொத்தை நானு ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன்றான். நான் ஏதாவது வட்டி அதிகமா வாங்கியிருந்தேன்னா அதை 4 நானு திருப்பி கொடுத்துட்றேன்றான். யார்கிட்டலாம் நான் அதிகமாக வட்டி கொடுத்தேனோ அதெல்லாம் நான் 4 கொடுத்துட்றேன்றான். அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இந்த 2 கேரக்டர் தான் நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மத்தேயு சகையுங்கள்ட்ட எப்படி ஊழியம் பண்ணியிருப்பார் இயேசு கிறிஸ்து என்றதான். ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட மத்தேயுக்களையும் இப்படிப்பட்ட சகையுக்களையும் நம்ம சந்திப்போம். அதுக்குதான் இதை நம்ம மெடிடேட் பண்ணணும். இப்ப தேங்காயை என்ன பண்ணிருப்பாங்க, தேங்காயை உடைக்கும் போது அது ஓங்கி உடைச்சு எடுப்பாங்க. அதே இது முட்டையை உடைக்கும் போது எப்படி உடைப்பாங்க? முட்டையை தேங்காயை மாதிரி உடைக்க முடியாது, போட்டா அது ஒண்ணுமெல்லாம் போயிடும். முட்டையை மெதுவாதான் தட்டுவோம். அப்படிதான் ஆண்டவர் இவங்கள்ட்ட நடந்திருப்பார். இவங்கள்ட்ட எப்படி ஹவு டு அப்ரோச் தீஸ் டைப் ஆஃப் பீப்புள்ன்றத நம்ம பார்க்கணும். எந்த ஆட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மேய்ப்பன் அறிவேன்றார். சில முரட்டு ஆடுகள் இருக்கும், கொம்பெல்லாம் பெருசா இருக்கும், அது கிட்டே போக முடியாது, முட்டை வரும். அதை எப்படி ஒரு சொல்வாரு, அதை ஒரு தார்க்கம்பு வச்சு குத்துவாரு. தார்க்கம்புன்னா ஒரு கம்பு இருக்கும், அது நுனியில ஒரு ஆணி இருக்கும், அதை வச்சு லைட்டா குத்துவாங்க. மாட்டை ஓட்டுறவங்க எல்லாம் அதை வச்சு லைட்டா, அது முரட்டு மாடுகள் முரட்டு ஆடுகள் அப்படிதான் ஓட்டிட்டு போவாங்க. சில ஆடு என்னன்னா அது ஒரு தட்டு தட்டினாலே போதும், லைட்டா தட்டுவாங்க. சில அதை மேய்ப்பன் குரல் கொடுப்பான், ஒரு 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 கண்டிக்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்த உடனே அது கீழ்ப்படிஞ்சு போகும். சில ஆடை தொடுவான், தொட்டவனே அதுக்கு தெரியும். சில கரவல் ஆடுகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம வாங்கினா கையில தூக்கிட்டு போவான். இப்படி ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு விதத்துல நடத்துவேன்ற. அப்ப இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க, தவறான வழியில போறவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குற்றமுள்ள மனசாட்சியோடு இருப்பாங்க இவங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கண்டம் பண்ணாம தான் இவர் நடத்துவார். அதுக்கு மிச்சவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு பார்க்கணும். ஒரு உபச்சார ஸ்திரிய கையும் கடவுமா கொண்டாந்துட்டாங்க. ஆனா இவரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள பாவம் செஞ்ச முதல்ல கல்லெறின்றாருங்க. ஏன்னா அப்ப நீ நீதிமானா இரு, அப்புறம் இவங்க பாவியா பாவம் இல்லையா மத்தவங்கள பாருன்ட்டாரு. அதுதான் சொல்றாரு, உங்கள பாவம் செய்யாத முதல்ல கல்லெறின உடனே எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப பாவம் செய்யாத யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து அவளை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும், நான் நியாயம் தீர்க்க வரல, நான் எதுக்கு வந்தேன்றாரு. ஏன்னா அது எங்க சொல்றாருன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்றாரு, ஒருவனு கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்லன்றார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பரலோகம் வரணும்ன்றதான் அவர் சித்தம். எசேக்கியேல் 18:23 எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்றாரு, எந்த ஆத்மாவும் அழிந்து போவது, துன்மார்க்கன் அழிவது தேவ சித்தம் அல்ல. துன்மார்க்கன் அழிவது தேவ சித்தம் என்ன? எந்த ஆத்மாவும் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. அவங்க மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதை இதுல சொல்றாரு, 1 தீமோத்தேயு 2:4 சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ன்றதான் அவருடைய சிந்தை, அவருடைய வாஞ்ச. அப்ப அதுதான் நமக்கும் இருக்கணும். அப்ப விபச்சார ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு, அவர் மனம் திரும்ப வைக்கிறார். அதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீட்ட பேசும்போது, ஏற்கனவே இருந்த 5 பேரு ஹஸ்பண்ட் கிடையாது, இப்போ இருக்கிற அவனும் ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு. அப்ப அந்த எண்ணத்துல நடக்குதுன்னா அவர் கண்டம் பண்ணல, அவங்களோட அன்பை காமிக்கிறார். அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா,
இப்ப மத்தேயு எடுத்துக்குவோம். என் பின்னால வான்ட்டாரு. உடனே ஒரு பின்னாடி போறாரு. பர்தீமையுடைய காரியத்துல பார்த்தோம். பர்தீமை மத்த குருடர்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. மத்த பிச்சைக்காரர்கள், அவங்க ஊனமுற்றவர்களோட உட்கார்ந்து இருக்காங்க. கண் இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, ஊமை, கால் நடக்க முடியாதவங்க, பிசாசுனால பிடிக்கப்பட்டவங்க, இப்படி எல்லாரும் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல கூட்டத்துல. பர்தீமை ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் கேட்குது, சத்தமா இருக்குது, பரபரப்பாகுது அந்த இடம். அப்ப அவன் குருடா இருக்கனால நல்லா சென்ஸ் பண்றான். என்ன செய்யுதான், எதுனால இவ்வளவு திடீர்னு ஒரு சலசலப்பு உண்டாகும் போது பக்கத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்து வராருன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து வராருன்னா யார் அவருன்னு கேட்கல. யார் அவரு அப்படின்னு உடனே இல்ல இவருதான் தச்சனுடைய குமாரன், யோசிப்புடைய குமாரன், பெரிய அற்புதங்கள்லாம் பண்றாரு அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு சொன்ன உடனே இவன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரன் என்றான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவர் ஆண்டவர். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஒரு குருடனு கண்ணை திறந்த உடனே அவன் எல்லாரும் கேட்கிறாங்க, அவனை எப்படிடா அவனுக்கு கண்ணு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக ஒரு ஆண்டவராக இருக்கணும், ஒரு தெய்வமாக இருந்தால் வழியே கண்ணை திறக்க முடியாது இல்லையான்றான். அது மாதிரி பிரதிமை கத்துறான், ஆண்டவரே ஓடுறான். இயேசு உன்னை அழைக்கிறார், திரும்ப திரும்ப சத்தப்படாதான்றாரு. சத்தம் போட்டு அதையும் மீறி சத்தம் போடுறான். ஆண்டவருக்கு அவ்வளவு தூரத்துல அந்த எல்லா அந்த சத்தத்திலையும், அவ்வளவு மனுஷர் சத்தத்திலையும் அவன் சத்தத்தை கேட்கிறாரு. அப்பதான் கூட்டுவாங்கன்றார். இயேசு உன்னை அழைக்கிறார்ன்றார். இயேசு உன்னை அழைக்கிறார். அவன் போறான், ஓடுறான். உனக்கு என்ன வேணும், கண் பார்வை வேணும், வல்லமை உண்டு இடத்துல கண்ணுக்கு என்ன கண்ணு கொடுக்க முடியும் மாலன்னு சொல்லி அவன் பார்வை அடைந்து வரான். இங்க மத்தேயு அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அங்கங்க அவர் உட்கார்ந்து பேசுறதையும் அங்க நடக்கிற காரியங்கள்லாம் மத்தேயுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி கிளம்பி வர முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் வாங்க. ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னா ஒரு அதீதமான நம்பிக்கை உண்டாகும் மனசுக்குள்ள. ஒருத்தர் ஜெபம் பண்றாரு எனக்காக. ஜெபம் பண்ணும்போது அவரு ப்ராஃபஸியா சில காரியங்களை சொல்றாரு. நிறைய ஜெபம் பண்றாரு, நிறைய சொல்லி ஜெபம் பண்றாரு அநேக வார்த்தைகளினால. சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும், இது கர்த்தர் பேசுறது, இது இந்த மனுஷன் பேசுகிறது கிடையாது அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை, ஒரு கன்விக்ஷன் உண்டாகும். இது ஆண்டவர் பேசுறாரு, இது இவரா கெஸ்ட் பண்ணி சொல்லல, இது ரொட்டீன் பிரேயர் கிடையாது, எல்லாருக்கும் இப்படி சொல்லல அப்படின்னு. என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பாக்குறேன். நம்மளுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவாரு, ஒரு இடத்துல கூட்டம் முடியுது, தனித்தனியா ஜெபம் பண்றாங்க. அந்த ஊழிக்காரர் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்லும் போது பயங்கரமா இருக்கல, ஆச்சரியமா இருக்கும் பின்னாடி நிக்கிறவங்களுக்கு எல்லாம். அடுத்தவங்களுக்கு அதே சொல்லும் போது சரி இவங்களுக்கும் அதே மாதிரி ஆசீர்வாதம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அடுத்தவங்க போகும்போது அதே இதை சொல்லும் போது நம்மளுக்கு சோர்வு வந்துடும். ஏன்னா இவர் எல்லாருக்குமே இப்படித்தான் ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள்கிட்ட ஜெபிக்க வராங்க, நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க, வரிசையா காத்திருக்கிறாங்க அப்படின் போது ஒருத்தருக்கு நீங்க ஜெபிக்கும் போது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ஜபிக்கும் போது இதே வார்த்தையை சொல்லி ஜபிச்சீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு யெகோவா ரொப்பேக்கா, நானே உன் பரியாரிய கர்த்தர்ன்றார், உன்னை இப்ப தொடுறார், உன் மேல இப்ப வல்லமை இறங்குது, உனக்கு சுகம் உண்டாகுது இயேசுவின் நாமத்தில்ன்றீங்க. அடுத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கும் யெகோவா ரொப்பேக்கா, நானே உன் பரியாரிய கர்த்தன்றார், இப்பொழுது ஒரு வல்லமை உன் மேல இறங்குது, சுகமளிக்கு வல்லமை, நீ சுகமாகிறா இயேசுவின் நாமத்துல இருந்தீங்கன்னா அலுப்பாயிரும், நமக்கே அலுப்பு வந்துடும். என்னோட சொந்த அனுபவம் அது. இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பாய் நான் பேசணும் ஐயா, எனக்குள்ள ஒரு ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே அந்த ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும். நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பாய், இப்ப திருமண காரியத்துக்காக நிக்கிறாங்க, இல்ல வியாதினால நிக்கிறாங்க, 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும், 4 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா 4 பேருக்கும் நான் வித்தியாசமாக சொல்லணும். ஆண்டவரே நீதான் பேசுகிறீர், மனிதன் அல்ல, நானாக பேசல, நானாக ஏதோ ஒன்று அனுமானித்து பேசல,
It is not a routine prayer. It is not a ritual prayer. It's a spiritual prayer. தெரியணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொட்டீன் பிரேயர் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு சொல்லும் போது அவங்க கேட்கறாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்க உற்சாகமாவாங்க. நீங்க ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து எலியேசருக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். நீ எலியேசரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்கை செய்வார்னு ஒருத்தருக்கு சொல்லும் போது அடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார், அந்த மனுஷன் உதவி செய்வாரான அந்த மனுஷனுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்பி நம்மளுக்கு காரியத்தை வாய்க்கை செய்யறான்ற அந்த விசுவாசம் உண்டாகும். சோ அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். நம்ம ஒருத்தர் ப்ராஃபஸர் எல்லாரும் கேட்கிறாங்க, அந்த உணர்வோட இருக்கணும். ஒரு மீட்டிங்ல ஒரு மாதிரி உங்களை வந்து யூஸ் பண்ணிருப்பார், அடுத்த மீட்டிங்ல அதே மாதிரி உங்களை யூஸ் பண்ண கூடாதுன்றதுல நீங்க கவனமா இருக்கணும். அதுல கவனமா இருக்கணும். உங்களை அலர்ட்டா வச்சிருப்பாரு ஆண்டவர், ஹெல்ப் பண்ணுவாரு. நீ அந்த மீட்டிங்ல சொன்ன இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் தோணுது இல்லையா, நீ பயப்படாத, இங்க வித்தியாசம் நடத்துவேன்னுவார். சில காரியங்களை பேசும்போது இப்ப இந்த பரிசுத்தாவின் வரங்களை குறித்து பேசும்போது ஒவ்வொரு தடவையும் வேற மாதிரி பேச முடியாது. ஆனா வித்தியாசம் நடத்தி கொண்டு போவார், வித்தியாசம் நடத்தி கொண்டு போவார். நம்மளுக்கு சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் அவர் தான் பேசுறார், நாம் அல்லன்ற அந்த திருப்தியை நமக்கு தருவார் ஆண்டவர். வந்து என்னை பின்பற்றி வாங்கணுன்னே ஃபாலோவினோட பின்னாடி போயிட்டார். அதுதான் நம்ம கவனிக்கணும். அப்ப அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, இவர் வர்றாரு, அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. மத்தேயு வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. இந்த போற வழியில என்ன பேசியிருப்பாங்க, அவங்க நிச்சயமா பேசியிருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். டிசைபிள்ஸ் எல்லாம் தள்ளி வந்திருப்பாங்க, ஜீசஸும் மேத்யூ மட்டும் நடந்திருப்பாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிருப்பாங்க சீஷர்கள் எல்லாம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும், 1 to 1. அவர் வந்து இவர் வந்து என்னைய நோக்கி பார்த்தாரே, என்னையும் கண் நோக்கி பார்த்தாரேன்ற அந்த உணர்வு மத்தேயுக்குள்ள உண்டாயிருக்கும். எத்தனையோ பேர் டாக்ஸ் கலெக்டர் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த இடத்துல. அதுல என்ன இவரு வான் கூப்பிடுறாரு, ஏன்னா இவர் பேசுற பேச்சு, இவர் செய்த காரியங்கள்லாம் நன்மையான காரியங்கள், முழுக்க முழுக்க வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் வியாதியத்துல சுகமாக்கி இருக்கிறாரு. அவரு ஜப ஆலயங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கங்க பப்ளிக் பிளேசஸ்ல நின்று பேசி இருக்கிறாரு. அதெல்லாம் மத்தவங்க கேள்விப்பட்டிருப்பாரு, மத்தவங்க சொல்றதை கேட்டிருப்பாரு. சில இடத்துல இவர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அங்க பேசுறத ஓவர் ஹியர் பண்ணிருப்பாரு. ஏன்னா பேதுரு வலைகள் எல்லாம் பழுது பார்த்துட்டு இருக்கிறார். அப்பதான் அவர் படகுல நின்று இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு. புல்பிட் எதுன்னா பேதுருடைய படகு தான் அங்க புல்பிட். அது மேல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டே கேட்டிருப்பாரு. அது மாதிரி மத்தையும் கேட்டிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அவருடைய பார்வை தன் மேல விழுந்திருக்குதே. மரியாள் சொல்றாங்க, தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தீரேன்றாங்க. அப்ப என்னைய பார்த்திருக்கீங்களே, நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிருப்பாரு மத்தை. நான் பாவின்னு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட நமக்கு வர்றது, இமிடியேட்டா வரக்கூடியது கன்ஃபெஷன் தான் வரும். ஆண்டவரே நான் பாவி, அப்பா நான் பாவி, நான் வந்து அபாத்திரன், என்னைய கூப்பிட்டு வருகிறேனே. மொத்த இதான் கேட்டிருப்பாரு. ஐம் நாட் a worthy person, என்னை கூட்டிட்டு வருகிறேன். இதுதான் அவருடைய அந்த அன்பை வந்து ருசிச்சு பார்க்கிறது. அவருடைய அன்பு, அந்த மனதுருக்கம், அதை வந்து இவர் பார்க்கிறாரு மத்தேயு. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு இயேசு கிறிஸ்து? நிச்சயமா என்ன சொல்லியிருப்பாரு? 7 தரம் அல்ல 70 தரம் மன்னிப்பேன் இருப்பார். நான் மன்னிக்கிற தெய்வம். நீ மனம் திரும்பிட்ட, நீ மனம் திரும்பிட்ட, நீ நீதிமான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவருக்குள்ள ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றத இந்த மத்தையை தான் எழுதுறாரு பின்னாடி. அப்ப அந்த பாரம், நீ இறக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி, எந்த மனுஷியானாலும் சரி, இறக்குற தருவாயில பாத்தீங்கன்னா அவங்க மனசாட்சி வந்து சுடர் விட்டு எரியும், பிரகாசமா எரியும். அவங்க எல்லாத்துலயும் ஓப்பனா மன்னிப்பு கேட்பாங்க. இன்டைரக்டாலாம் இல்லை,
ஹிட்டனாலாம் இல்ல, நேரடியா இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் உங்களுக்கு எதிராக நான் செய்தேன், என்ன மன்னிங்க, அது கேட்பாங்க. ஓப்பனா பேசுவாங்க. அப்ப அந்த காரியம் மத்தேயுக்குள்ள நடந்திருக்கும். இதுதான் சகைக்குள்ளே நடந்திருக்கும். இதுதான் 1 to 1. அவர் நடந்து போறாரு, இயேசு கிறிஸ்து கூட போய் இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னிப்பீரா, என்னை மன்னிப்பீரான்னு கேட்டிருப்பார். நிச்சயமான மன்னிப்பு உண்டு, அது சொல்லியிருப்பாரு இவர். அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன், நீர் ஆண்டவர் நான் காண்கிறேன். நாத்தான்வேல் சொல்றாரு இல்லையா, நீர் தெய்வம், நீர் ஆண்டவர் என்று காண்கிறேன், நீர் மகா பெரிய தெய்வம், இஸ்ரவேலின் ராஜா. அதே சொல்லியிருப்பார் மத்தேயு, நீர் ஆண்டவர் என்று காண்கிறேன். You are God, you are not a man, you are God in flesh. மாம்சத்தில் வந்த தெய்வம். இதான் பேதுரு சொன்னார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ட்டு, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் எலியான்றாங்க, இல்ல பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவர்ன்றாங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு போதுதான் பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் இயேசு கிறிஸ்து, நீர் ஆண்டவர் என்றார். இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி போல மத்தேயுக்கு இனி எங்களுக்கு விடிவு காலம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அதை கேட்டிருப்பாரு, எங்களுக்கு அவ்வளவுதான். நம்ம வந்து அந்த மனசாட்சி குத்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதான் பார்த்தா நாபால வந்து கர்த்தர் அடித்தார், 10 நாள்ல அவன் வியாதிப்பட்டு செத்து போனான். அவன் உள்ள அவன் மனசாட்சி அவனை வந்து குத்திக்கிட்டே இருந்திருக்கும். நான் தவறு செஞ்சுட்டேனே, நான் கர்த்தருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக நான் நடந்துட்டேனே என்ற அந்த கில்ட்டி கான்சென்ஸ், அதை யாராலையும் தாங்க முடியாது. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த தருணத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னிங்கப்பான்னும் போது, கல்வாரி சிலுவையில இயேசுவே நீ சிந்தின விளையாடப்பட்ட அந்த ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரியும் அப்பான்னும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசாட்சி தான் கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுது. அந்த குற்றமுள்ள மனசாட்சி தான் சுத்த மனசாட்சி ஆகுது. அதான் மிகப்பெரிய விடுதலை. அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுங்களேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றதான். வெறும் பாரம், உலக பாரம் இல்லை. பாவத்தினால வந்த அந்த குற்றமுள்ள மனசாட்சி மாட்டின் ரத்தத்தினாலோ ஆட்டின் ரத்தத்தினாலோ கழுவுப்பட முடியாது. அது இயேசுவின் ரத்தத்தால மாத்திரம்தான் கழுவுப்பட முடியும். அதுதான் அதுக்குரிய பிரைஸ், விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினால கழுவுப்பட்டு சுத்திகரிக்கப்படும் போது அது என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை மத்தேயுக்கு கொடுக்கிறார். மத்தேயு நம்ம பார்க்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறீங்கன்னா, ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங். அப்படிதான் இயேசுவை பார்த்திருப்பாங்க மத்தேயும் சகேயும். இவர் ஆண்டவரான எல்லாமே இவருக்கு தெரியும். என்னுடைய இன் அண்ட் அவுட், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் கடந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாம் தெரியும். இனிமேல நடக்க போற காரியம் தெரியும். எல்லாமே, எதுவுமே இவருக்கு மறைவானது கிடையாது. அந்த நிச்சயம் இருக்கும். அப்ப அவற்றை வந்து என்ன வேணாலும் கேடு நான் தரேனாலும் நீர் மாத்திரம் போதும் தான் கேட்டிருப்பாங்க இவங்க எல்லாரும். மிக உயர்ந்த ஒரு அன்பு அதுதான். ஒரு தகப்பன் கேட்கிறாரு பிள்ளைகள்கிட்ட, என்ன வேணும்னு. எதுவுமே வேண்டாம் இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க கூட இருக்கீங்க, அது போதும், நீங்க எனக்கு எல்லாம் செய்வீங்க, அதுதான் நமக்கு வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அதை செய்ய மாட்டாரா, இதை செய்ய மாட்டேங்கிறாரா, இது ஏன் இவ்வளவு டிலே ஆகிக்கிட்டு இருக்குது, இது ஏன் இவ்வளவு டிலே ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, இயேசுக்கு தெரியும் எப்ப எதை செய்யணுமோ எனக்கு செய்வார். இயேசு பார்த்துக்குவார், அவருக்கு தெரியும். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். இளையகுமாரனை ஏற்றுக்கொள்றாரு இல்லையா? இளையகுமாரன் வந்து சொத்தை எடுத்துட்டு போயிட்டு தவறான வழியில எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வரும்போது தகப்பனார் வந்து முழு மனதோட அப்படியே போய் முழு இருதயத்தோட போய் அவனை அரவணைச்சு அவனை தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் மீண்டுமாக. அது எதுக்கு சொல்றாருன்னா, அதுபோல மத்தேயு சகையவங்களாம் அவர் ஏற்றிருப்பார். இது நம்மளுக்கு வேணும், இந்த பார்வை வேணும். அந்த கான்வர்சேஷன் வந்து இன்னும் டீட்டெயிலா போனா நிறைய பேசலாம்.
மத்தையும் இயேசு என்ன பேசிக்கொண்டார்கள், சகையும் இயேசும் என்ன பேசிக்கொண்டார்கள்ன்றது நிறைய சொல்லலாம். நான் ஒரு க்ளூ தான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன கான்வர்சேஷன் நடக்கும். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் அவங்களை டீல் பண்ணியிருப்பார், அது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துகள்ல பாத்தீங்கன்னா நம்ம போன உடனே அவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைப்போம். ஒருத்தரை பார்க்க போறீங்க, இயேசு அறியாதவர், நம்ம போனோம் பேசணும்னே அவர் ரட்சிக்கப்பட்டணும்னு நினைப்போம். ஆண்டவருக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, எனக்கு நான் ஊழியக்காரனோட நான் நெருங்கி பழகினேன். ஆனாலும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு நான் முழுமையா ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு. ஏன்னா அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக, அதுவும் பிரபலமான ஊழியக்காரங்க, அதுல ஒருத்தர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவங்க மூலமாக எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கல. அவங்க மூலமா நான் ரட்சிக்கப்படல. இயேசுவே என்னை ரட்சிப்பு நடத்தினார். அப்ப அதுக்கு ஒரு வயசு வச்சிருந்தேன். என்னோட 39வது வயசுலதான் பவுல் மாதிரி தமஸ்குக்கு போற வழியில தான் என்னை பிடிச்சார். ஆனா கற்பத்திலேயே என்னை தெரிந்து கொண்டார். அது ஒரு சொப்பனமா கூட எனக்கு வரல. ஒரு சொப்பனமா நான் ஊழியம் பண்ண போற மாதிரி வரவும் இல்லை. எவ்வளவோ ஊழியக்காரங்களை சந்திச்சேன், யாருமே எனக்கு தீர்க்க தரிசனமா நீ ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லல. திடீர்னு நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கூடயே தான் இருந்தேன். எம்மா ஒரு சிஷ்யனோடு இருந்தது போல என்னோடு கூட தான் இருந்திருக்கிறார். சின்னதுல இருந்து என்னை அப்படியே ட்ரெயின் பண்ணி கொண்டாந்து இருக்கிறார். லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள்ல மேத்யூ பத்தி படிக்கும்போது அந்த ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க எழுதுறாங்க, மேத்யூ ஒரு எஜுகேட்டட் மேன், டாக்ஸ் கலெக்டர், நிறைய எழுதியிருக்கிறாரு. ஸோ ஹி லெஃப்ட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் த பென். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, பேனாவை மாத்தி எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த பேனா வச்சுதான் இவர் சுவிசேஷம் எழுதுறாரு, மத்தேயு எழுதுற சுவிசேஷம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மத்தேயு எழுதுற சுவிசேஷம் நீங்க அதை சென்ஸ் பண்ணலாம். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4ஐயும் ஸ்டைல் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். மேத்யூக்கு எப்படின்னா யூதர்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்னா அவர் ஒரு யூதன். இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படணும்ன்ற பாரம் அவருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தன்றத அவங்களுக்கு காமிக்கணும்ன்றதுதான் அவருடைய பாரம். பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருப்பார். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அந்த கிரானிக்கல் ஆர்டர் எழுதியிருப்பார். வரிசை யாருடைய பையன் யாரு, யாருடைய பையன் யாரு, யாருடைய பிள்ளை யாரு அப்படின்னு வரிசையா கொண்டாந்து இருப்பார். அதுலயே தெரியும் அவர் எவ்வளவு எஜுகேட்டட். உங்களை கொண்டு போய் பேசும்போது அப்ப தெரியும் நீங்க ஏதோ திடீர்னு ரசிக்கப்பட்டு திடீர்னு ஏதோ ஞானம் திடீர்னு நீங்க செய்யல. சின்னதுல இருந்து உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருப்பார். உங்களுக்கு கொடுத்த டேலண்ட், நீங்க பேசுறது, கேட்கறது, புரிந்து கொள்றது, இது எல்லாமே தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். உங்களுக்கு கொடுக்குற டேலண்ட்ஸ், உங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் எல்லாமே எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அவர் எடுத்து அப்படி இமிடியட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அது மாதிரிதான் மேத்யூ மத்தேயு இயேசுவோட பேசும்போது ஒரு ஹைலி எஜுகேட்டட் மேனா பேசியிருப்பார். அதனால ஜீசஸ் அவர் எழுத வைக்கிறார். ஒரு சுவிசேஷத்தை எழுதக்கூடிய கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் மத்தேயு தான். 400 வருஷம் சைலண்ட் இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் நியூ டெஸ்டமென்ட் டைம் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து வர்றாரு, சைலண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பழைய ஏற்பாடு பூராமே தீர்க்க தரிசனம் தான். இயேசு பத்தின தீர்க்க தரிசனம் தான். ஆண்டவர் மனுஷனா வரப்போறாருன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆண்டவர் மனுஷன் வரப்பார், நட்சத்திரம் தோன்றும், ஒரு கிளை தோன்றும், ஒரு புருஷன் வருவார், ஒரு தாவீது எழுப்பி வருவான் அப்படி சொல்லிட்டே வராங்க எல்லாரும் இயேசுவை பத்தி. ஆனா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு. 400 வருஷம் ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறக்க ஆரம்பிக்கிறாரு. மரியாளின் கற்பத்துல பிறந்து வராரு. அப்ப இது என்னெல்லாம் நடந்தது என்ற ஆர்டரை மத்தேயு கொடுக்குறாரு. இதே லூக்கா கொடுக்குறாரு. அவர் வேற ஒரு ஆங்கிள் கொடுக்குறாரு, மத்தேயு ஒரு ஆங்கிள் கொடுக்குறாரு. அதுல நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் மத்தேயிட்ட. மத்தேயு சொல்ற காரியம் ஒரு டிசிப்ளின் தான் போகும். அது நீங்க நல்லா பார்க்கலாம். நீங்க பைபிளை மெடிடேட் பண்ணும்போது அப்படி மெடிடேட் பண்ணி பழகணும். மத்தேயு 1ன்னா என்னது,
என்ன டீல் பண்றார், மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல என்ன டீல் பண்றார், மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல என்ன, மத்தேயு 4ஆம் அதிகாரம் என்ன, 5ஆம் அதிகாரம் என்ன, 6ஆம் அதிகாரம் என்ன, 7ஆம் அதிகாரம் என்ன, 8ஆம் அதிகாரத்துல என்ன அப்படின்னு அப்படி நீங்க மைண்ட்ல அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க பிரசங்கம் பண்ணும் போதோ இல்ல யாருக்காவது கவுன்சில் பண்ணும் போதோ இல்ல யாருக்கோ ப்ராஃபஸி சொல்லும் போது உங்களுக்கு கிளீனா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வரும். இந்த மலை பிரசங்கம் பாருங்க, தி ஆர்ட் ஆஃப் ஸ்பீச். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லியிருப்பாரு, தி ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரு புக்கு, பெஸ்ட் புக்குன்னு. அந்த புக்குல எல்லாத்துக்கு மேல பவுல பெருசா இருக்குமா. பவுல அந்த அத்தேனே பட்டணத்துல மாஸ்க் மடியில நின்று பேசினத, அதுக்கும் மேல அல்டிமேட் ஜீசஸ் பேசின அந்த மலை பிரசங்கம் தான் இருக்குமா. அவரை போல யாரும் இந்த உலகத்துல பேசினது இல்லைன்னு இருக்குமா. அத மத்தேயு தான் எழுதுறார், டீட்டெயில்டா எழுதுறாரு. அது எவ்வளவு அழகா இருக்கிறாரு. அந்த படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வசனம் அப்படி பார்க்கணும். மத்தேயுன்ற ஒரு மனுஷன் உங்க கையில இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு, சுவிசேஷ புத்தகத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க அதை படிக்கிறீங்க, எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய எழுத்தாளர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எழுத்தாளர், 2 வருஷம் முன்னாடி நடந்த காரியம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க, ஒருத்தர் மீட் பண்ணணும்ட்டு. எங்க இருந்து கேட்கறாங்கன்னா, ஜெயில இருந்து கேட்கறாங்க, பிரிசன்ல இருந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கைதி உங்களை சந்திக்கணும்னு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு அவங்க போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க வெளியில. அந்த ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து அந்த ரைட்டரும் அந்த கைதியும் பேசுறாங்க. அந்த கைதி சொல்றாரு, சில காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன், இது புஸ்தகமா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் நானே, நீங்க அதுக்கு முன்னுரை கொடுக்கணும்ன்ற. அவரு ஒரு கைதி, சரி உன் பண்ண தப்பெல்லாம் எழுதி அதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். சரி என்னதான் பார்ப்போம், சரி நமக்கு டைம் கொடுங்க அப்படின்றார். ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, அப்புறமா நான் சொல்றேன்ற. இந்த எழுத்தாளர் உட்கார்ந்து அதை படிச்சு பார்க்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அவர் ஜெயில இருக்கிறாரு. அந்த 7 வருஷமும் இவருக்கும் இவர் மனைவிக்கும் நடந்த கடித போக்குவரத்து, மனைவி எழுதுற லெட்டருக்கெல்லாம் இவர் பதில் எழுதிட்டார், பெருசா எழுதி கொடுத்து விட்டு இருக்கிறார். அப்ப அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, இது புஸ்தகம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். தெரியாம ஒரு தப்பை பண்ணிட்டார், ஆனா அதுக்காக வருந்துறாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன் இந்த தப்ப. யாரும் கொலை பண்றது. மோசே ஒரு இடத்துல பார்க்க, ஒருத்தனை அடிச்சாரு, ஒருத்தர் கொன்னுட்டாருன்றது. கொல்றதுக்காக மோசே போல, அடிச்சாரு, அவன் செத்து போயிட்டான். யாருமே கொல்லணும்னு கொல்றது இல்லை. அவங்க கோபத்துல நினைப்பாங்க, தள்ளி விடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது அடிப்பாங்க, செத்துருவாங்க. அப்புறமா இவங்க வாழ்க்கை பூரா வருந்துவாங்க, அந்த குற்றமுள்ள மனசாட்சிதான் இருப்பாங்க. அப்ப அது வருந்திட்டு சொல்லும் போது ஒய் சொல்றாங்க, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் புக்கா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த எழுத்தாளர் சொல்றாரு, அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு கைதினா அவன் இப்படித்தான் நினைச்சேன், ஆனா மிகப்பெரிய ரைட்டர். அவனுக்குள்ள ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கான்னு இவரு அதுக்கு முன்னுரை கொடுத்து அவன் உட்கார்ந்து பேசி அதெல்லாம் ஷேர் பண்ண. அப்படி போலதான் இவங்க எல்லாம் மத்தேயு அப்படின்னு என்ன நினைப்போம், நம்ம லஞ்சம் வாங்குறவன், ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், ஒரு டாக்ஸ் கலெக்டர்னாலே உடனே நம்ம, ஏன்னா அவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஃபுல்லா சொல்றாரு, ஆயக்காரர். ஒரு இடத்துல பாக்குறோம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ல இருந்து 14 வசனத்துல 2 பேரை ஜெபம் பண்ணா, ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன் உள்ள தேவாலயத்துக்குள்ள வர்றதுக்கே தகுதியில் சொல்லி வெளியே நின்று பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அது லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாக்குறோம். பாவியாக என்மேல் கிருபையாயிரும் கேட்டான். அவன் தன்னை தாழ்த்துறான், அவன் தான் நீதிமானாக போனான்ற, அவனை தான் நீதிமானாக்குனேன். நான் எப்படி நான் பக்தியாக இருந்தேன், எப்படி நான் உபவாசம் இருக்கிறேன், எப்படி நான் தசமம் கொடுக்குறேன், வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் எவ்வளவு பக்தியா இருக்கிறேன், அவனை போல இல்லை. அப்படிலாம் பண்ண பரிசேயன் அவன் பாவியாத்தான் போனான். ஆனா பாவியாரு என்மேல் கிருபையாயிரும், நான் தகுதியற்றவன், கிட்ட வரதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொன்ன அவனைத்தான் நீதிமாக்கினான். ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது? 100 ஆடு இருந்து ஒரு ஆடு வழிதவறி போனா மற்ற 99 ஆடுகளை குறித்து கவலைப்பட மாட்டேன், மற்ற 99 நீதிமான்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்.
அந்த வழிதவறி போன அந்த ஒரு ஆட்டை போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரும் அந்த சந்தோஷம்தான் பரலோகமே கழிவுறும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அப்ப நீங்க அதைதான் பார்க்கணும். கிரௌட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கூட்டம் பெருசு கிடையாது, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு பேசுறீங்கன்னு கிடையாது. ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட வேலை பார்த்தேன். அவரு பேசினாருன்னா 4.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூட்டம் வரும். அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். இதே மெரினா பீச்லயும் பாம்பேலையும் எங்க பேசினாலும் சரி 4.5 லட்சம் 5 லட்சம் பேர் கூட்டம் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, இவர் எவ்வளவு பேர் வியாதியை சுகப்படுத்துறாரு, இவரை எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டு போயிடுறாங்கல்ல, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இவரு போய் ஜெபம் பண்ணா அவ்வளவு பேர் சுகமாயிருவாங்க. ஒரு நாள் தனியா இருக்கும்போது அவர்கிட்ட நான் அதை கேட்டேன், இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க போய் எல்லா ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்ணா எல்லாரும் சுகமாயிருவாங்களே. அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, நம்ம நடந்த கூட்டத்துல எத்தனை பேர் வந்தாங்கன்றாரு. 5 லட்சம் பேர் வந்தாங்க. அதுல எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சதுன்னு நம்ம கடைசியா ஜெபிக்கும் போது, ஏன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க 105 பேர். 5 லட்சம் பேருக்குல எத்தனை பேர் வியாதியோட இருந்திருப்பான்னு கேட்டேன். அநேகம் பேர் வியாதியோட இருந்திருப்பாங்க. சரி, இப்போ சாதாரண இல்லை, அதீதமான வியாதி, கொடுமையான வியாதி, கடுமையான வியாதியால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. மினிமம் ஒரு கொஞ்சம் நாள் எவ்வளவு 1000 இருந்திருக்கும். ஆனா சுகம் யாருக்கு 105 பேருக்கு தான். அப்ப இயேசுடைய வல்லமை குறைஞ்சா போச்சுன்னு சொன்னாரு. அது ஏன் கையில இல்லை, அது இயேசுடைய கையில இருக்குது. இயேசு யார் மேல் கிருபையா இருக்கிறாரோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும். இயேசு யார் மேல் இரக்கமா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் சுகம் உண்டாகும். பின்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு படிக்கும்போது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல படிக்கும் போதுதான் அவர் சொன்னதுடைய உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உறுதி கிடைச்சது. சாரிபாத் விதவை வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலையும் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா சாரிபாத் விதவைக்கு தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. நாகமான் வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல்ல அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானுக்குத்தான் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அந்த கிருபை யாருக்கு இருக்குன்னா, அது அவர் யார் மேல கிருபையா இருப்பாரோ அவர் மேல் கிருபையா இருப்பார். ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நான் யாக்கோபை சிநேகிப்பேன், ஏசாவை நான் வெறுப்பேன்ற. ஏன்னா நாம செய்யற கிரியினால அல்ல, கிருபையினாலே நிலைநிற்கும்படி இப்படியாக நடந்ததுன்னு சொல்லி ரோமர்ல பவுல் சொல்றார். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல சொல்றார், அவர் யார் மேல கிருபையா இருப்பாரோ கிருபையா இருப்பார், அவர் யார் மேல இரக்கமா இருப்பாரோ அவங்க மேல இரக்கமா இருப்பார். இப்ப இந்த மத்தேயுக்கும் சகேயுக்கும் அந்த கிருபை கிடைச்சது. சகேயை யோசிச்சு பாருங்க, உடனே என்ன பண்றாரு, அவரு மரத்து மேல இருக்கிறாரு, அவர் சகையவே கூப்பிடுறாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சகையவே எனக்கு என்னையா என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, என்னை நினைச்சு பாக்குறாரு. இவரு மரத்து மேல கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்தா இவனும் ஆபிரகாமின் குமாரன் தான் என்றார். எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அதிர்ச்சியா இருப்பாங்க. அதுவும் இப்போவாது நமக்கு காலகாலமா 2000 வருஷமா அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்னைக்கு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு அப்பதான் நடக்குது. இன்னைக்கு ஒரு பாவி இவன் மேல ஒரு இரக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்காரு, இவன் வீட்டுல போய் தங்க போறேன்னு இருக்காரு. இதெல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. அவன்கிட்ட அன்பு செலுத்து. ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு சீமோன் இந்த பரிசேயன் வீட்டுல போய் இவரு விருந்துக்கு போஜனம் பண்ண போறாரு. அப்ப அங்க என்ன சொல்றாரு, யாருக்கு 43ஆவது வசனத்திலையும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 43, 47 2 வசனத்தையும் சொல்றாரு, யாருக்கு அதிகமாக மன்னிப்பாரோ அவர்கள் அதை அவங்க அதிகமாக நேசிப்பார்கள். இப்ப இவங்க அதிகமாக பாவம் செஞ்சவங்க, அப்ப இவங்களை அதிகமாக மன்னிக்கிறார். அப்ப இவங்கதான் எனக்கு அதிகமாக அன்பு செலுத்துவாங்கன்றார். இதுதான் நமக்கு கீ. ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க இன்டெலிஜென்ட்டா நிறைய பேர் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, செமினார் நடத்துவாங்க, கஷ்டமா இருக்கும். அவங்க பேசும்போது ஒரு அனாயிட்டிங்ல இருந்து பேச மாட்டாங்க. அனாயிட்டிங் மீன் பண்றது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வசனத்தை வச்சு வேதத்தில் உள்ள காரியங்களை வைத்துத்தான் பேசுவாரு. ஆனா அவங்க இன்டெலிஜென்ட்ல இருந்து பேசுவாங்க. அதுக்கு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு அவர்களுக்கு இடையில ஒரு உறவு வேணும், ஒரு பாலம் வேணும். சோ அவங்களை நண்பராக்கி கொள்ளுங்கள்.
ஏன்னா ஆத்மாவை எப்படி ஆதாயப்படுத்துவதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு உறவு வேணும். சோ நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை கொடுக்கணும். ஒரு பேரட்டின்னா நீங்க உடனே அவங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கணும். ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், காஸ்பல் அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும்வாங்க. அப்படியே நடந்ததுங்க. இவர் இயேசு கிறிஸ்து போய் கிஃப்டா கொடுத்துட்டு இருந்தாரு மத்தேயுக்கும் சகேயுக்கும். இவர் 2 பேரும் ஃபாலோ மீன்னாரு, அவ்வளவுதான். மத்தேயு வந்து ஃபாலோ மீன்னாரு, சகேய்ட்டு என்ன சொன்னாரு, ஐ கம் டு யூன்ட்டாரு, அவன் வீட்டுக்கு வரேன்ட்டாரு. அது போற வழியிலேயே என்ன பண்ணிட்டாரு, சகை ரட்சிக்கப்பட்டாரு. வீட்டுக்கு போகும்போது இவர் நீதிமான் ஆயிட்டார். இவங்ககிட்ட தனியா என்ன பேசியிருப்பாங்க, சகை வந்து தனியா உட்கார்ந்து ஏசு என்ன பேசியிருப்பாரு, என்னை எப்படி பாத்தீங்க, என்னை எப்படி நினைச்சு பாத்தீங்க, இன்னையும் நினைவு கூர்ந்தீரே. சங்கீதம் 8 அழகா சொல்றாரு தாவீது, நிலாவையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரங்களையும் பார்க்கும்போது இதையெல்லாம் எப்படி நினைச்சு உருவாக்கினீர், நீர் என்னையும் நினைத்து உருவாக்கி இருக்கிறீரே. அது அழகா ஃபாதர் பாடியிருப்பாரு, நிலாவை பார்க்கும் போது மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. நம்மளை நினைச்சு பாக்குறாரு பாருங்க. அதான் மத்தேயுக்கும் சகேயுக்கும் இருந்திருக்கும். என்னை நினைச்சு பாக்குறீரே, என்னையும் நினைவு கூர்ந்தீரேப்பா, என்னை நினைச்சு பாத்தீங்களேப்பா. நம்மளை அவர் நினைச்சு பாக்குறாரு. நம்ம நினைச்சு பாக்குறோமா? நம்ம நினைச்சு பாக்குறோமா? பைபிள்ல பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவையா இருக்கும்போது மட்டும் வராங்க, அவங்க தேவையை சந்திக்கப்படணும்னு போயிடுறாங்க. திரும்ப கஷ்டம் வரும்போது வராங்க, அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு நெருக்கடி வரும்போது. ஒரு அம்மா ஜெபிக்கிறதுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய பணக்காரங்கள ஒருத்தவங்க, மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பம். அவங்களுக்கு உங்க பொண்ணு வந்து அது வேலைக்கு போகணும், வேலைக்கு போகவே தேவையில்லாது, அது வேலைக்கு போகணும்னே அவங்க தாய் தகப்பன் சரி வேலைக்கு போட்டுருங்க. அவங்க அப்பா வந்து அரசாங்கத்துல ஒரு பெரிய அதிகாரி, அவர் இன்னொரு ஊர்ல இருக்காரு, இந்த பொண்ணுக்கு சென்னையில இருக்கணும். அதுக்காக ஒரு வீடே வாங்கிட்டு அந்த வீட்டுல அந்த அம்மாவும் மகளும் இருக்காங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பைப்பை திறந்தா எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு 2 கண்ணுல இருந்தும். இந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கே மனசு வரல. கொஞ்ச நேரம் திடமா இருங்க, ஏதாவது தண்ணி குடிங்க, ஏதாவது காஃபி குடிங்க, கொஞ்சம் திடநாய்க்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க திடநாய்க்கு பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணு என்னை வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவங்க சொல்றாங்க, காலையில சமைச்சு வைப்பாங்களாம், இவங்க வந்து தோசை சுட்டாங்கன்னா தோசையா இட்லி இல்லையான்னு கேட்கணும், இட்லி வச்சா ஏன் சப்பாத்தி போடலையான்னு. இதே மாதிரி ட்ரெஸ் வச்சு எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அயன் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்களாம். 10-20 ட்ரெஸ் இருக்குமா, அது இல்லாம அதுல இல்லாத ஒரு ட்ரெஸ் அது இல்லையான்னு கேட்குமா, நீ அதை ரெடி பண்ணலையானுமா. உடனே அதை எடுத்து அதை அயன் பண்ணி அதை தான் போட்டு போகுமா. சாயங்காலம் வந்ததுன்னா டிவி ஆன் பண்ணிருமா, டிவி ஓடிக்கிட்டு இருக்குமா, பெரிய ஜெயண்ட் ஸ்கிரீன்ல அதை டிவி ஓடிக்கிட்டு இருக்குமா. இது லேப்டாப் ஓபன் பண்ணிருமா, இயர்போன் போட்டு செல்போன்ல யார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்குமா. இந்த அம்மா அப்படி உட்காந்தே இருப்பாங்களாம். இவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்படி கை காமிப்பாங்க வையின்னு. ஸ்நாக்ஸ் வச்சோடனே அது பாட்டு சாப்பிட்டுட்டு அது பார்த்துட்டே இருக்குமா. காஃபி கொடுத்த உடனே அந்த காஃபி தான் பார்க்குமா, அந்த ஸ்நாக்ஸை பார்க்குமா, அந்த அம்மாவை பார்க்காது.
அவன் வேலைக்காரியா இருக்கிறேன். இது எப்படியாவது ஒருத்தன்ட நான் கையை பிடிச்சு கூப்பிட்டேன்னா நான் பாட்டுக்கு போயிருவேன். அன்புக்காக ஏங்குறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு விழுந்துச்சு பாருங்க ஒரு அடி. இந்த தாய்கிட்ட சொன்னேன், ஒண்ணுமே பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. அவங்க எப்படி அந்த எந்த மீனை வலையில வந்து உழ வைக்கணும்னு இயேசுவுக்கு தெரியும். எப்படி பாருங்க அந்த அம்மாவுடைய பாரம் பாருங்க. எவ்வளவு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, பதவி புகழ் எல்லாமே இருக்கு. ஆனா என் மகள் என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறாளே, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. ஒரு நுகத்தடி நான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சுமத்திர நுகத்தடி லகுவாக இருக்குன்றார். அன்பு, அன்புக்கு தான் உலகமே ஏங்கு. இந்த மத்தையும் சகையும் தான் ஏங்கி இருப்பாங்க, அன்புக்காக ஏங்கி இருப்பாங்க. நம்மளை யார் நேசிப்பா, நம்மளை யார் நேசிப்பா? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து அன்வொர்த்தி பர்சன். சில காரியங்கள் வந்து சில ஆபீஸ்ல வந்து சில பண்ணி அவங்களுக்கு பாராட்டும் போது he deserves it, she deserves it என்னுவாங்க. அதுக்கு தகுதியானவங்க என்னுவாங்க. அப்படி நம்ம இருக்கிறோமா? எங்க அப்பாவுடைய காலத்துல தலைமுறை வேற, எங்க ஜெனரேஷன். எங்க அப்பா கிட்ட போய் நிக்க முடியாது, பயமா இருக்கும், பேசுறதுக்கே பயமா இருக்கும். எல்லாமே எங்க அம்மா மூலமா தான் பேசுவோம். ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு கண்டிப்பா இருப்பார், ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், ரொம்ப கண்டிப்பா இருக்கும். அதனால பயந்து பயந்துதான் வந்து இருப்போம். அவர் இருக்கிறாருனாலே பயமா இருக்கும். ஏன்னா எந்த காரியத்திலயுமே இப்படியா பண்ணுவேன், இப்படியா செய்யறதுன்னு. அவன் இன்னைக்கு தலைமுறை மாறிடுச்சு. எங்க அப்பா பண்ணாத நாங்க, எங்க அப்பா வந்து கடைசி பக்கம் 90 வயசுல இறந்தாரு. 85 வயசு கிட்ட பாத்தீங்கன்னா 80ல இருந்து 85க்குள்ள ஒரு 3 தடவை ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ்ன்றாங்க டாக்டர்ஸ். அந்த 85 வயசுக்கு மேல எங்கிட்ட நெருங்கி வர்றாரு. ஆனா எங்களால நெருங்க முடியல. என்கிட்ட வந்து உட்காந்து பேசுறத உட்கார எந்திரிச்சு வர்றாரு. ஏன்னா எங்களுக்கு அந்த பயம் எங்களை விட்டு போகல கடைசி வரைக்கும். அவர் இறந்த பிறகு அவரை நானும் தம்பியும் தான் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டும் போது எனக்கு கையெல்லாம் நடுங்குது, தொடவே எனக்கு பதறுது. அவர் இருக்கிற ரூம் கூட நாங்க இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தலைமுறை மாறிடுச்சு. நீங்க நம்ம பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்றோமா டைம்? ஜீசஸ் ஸ்பெண்ட் டைம் வித் மேத்யூ. அதுதான் மத்தேயு வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு ஜீசஸ். ஏன்டியா பேசுகிறீர்கள், என்னையா கூப்பிடுகிறீர்கள்? சகை அதுதான் பாரு, நானா இந்த கேஸ் ஸ்டவ், மிக்சி, இந்த கிரைண்டர் இதெல்லாம் ஒண்ணு கொண்டு பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கிச்சன்ல ஒண்ணு கொண்டு பேசிக்குது. ஏன்னா கார்ட்டூன்ல இப்ப எல்லாம் சாத்தியம். இன்னும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்குள்ள எல்லாம் வரல, வந்துருச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணலாம். மிக்சியும் கிரைண்டரும் ஒண்ணு கொண்டு பேசிக்கொண்டதுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு நீங்க ஃபில்மே பண்ணிடலாம், அன்வேஷன் பண்ணிடலாம். எப்படி பேசிக்கும்? ரெண்டு மிக்சியும் கிரைண்டரும் பேசிக்குது. என்னைய போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. போட்டு 1ஆம் நம்பர்லயே நான் ஓடுறேன், மிக்சி சொல்லணும். என்னை 2 போட்டு 3 போட்டு என்னை போட்டு சுத்த விட்டு இந்த அம்மா பண்ற கொடுமை. அந்த ஹஸ்பண்ட் அங்க சத்தம் போட்டாங்கன்னா என்னை வந்து மண்டை போட்டு இருக்கிறது. போட்டு கடுமையான பொருட்கள் எல்லாம் போட்டு தட்டி விட்டுறது. தட்டுன்னு தட்டி எனக்கு கைகாலெல்லாம் வலிக்குது. அது கிரைண்டர் சொல்லணும், உனக்காவது பரவாயில்ல, வெறும் காய் பழம் தான் போட்டு. எனக்கு போட்ட மாவை போட்டு இந்த அம்மா போட்டு நானும் 10 நிமிஷத்துல அரைச்சி தள்ளிட்டேன். ஆனாலும் 1/2 மணி நேரம் நானும் அரைக்கிறேன் விடாம என்னைய போட்டு என்னைய படுத்துது பாடுன்னு. அப்படிதான் இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகள் பேசுறதெல்லாம், அவங்க உள்ளுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் நீங்க வெளியே கொண்டாந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உங்க பிள்ளைகள் என்ன பேசிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்பா உன்ட பேசினாரா, இடைக்கு பேசினாரு, உன்ட்ட பேசினாரா இருக்கும், இனிமே ஏன்ட்ட கேட்கறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்பா ராத்திரி வருவாரு, பிஸியா, அவர் டயர்ட் ஆயிட்டாரு, பிஸியா இருந்தாரு, நீங்க போறான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாரு. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போயிடுவாரு, அவ்வளவுதான். சாட்டர்டே சண்டே தான் லீவு. அவங்க நம்ம கூட பேசுறது லீவு. இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் அவங்க போறாங்க. மத்தேயு சகையு எல்லாம் இயேசுவோட ஏன் போறாங்கன்னா, என்னோட பேசுறாரு உட்கார்ந்து,
என்னோட பேசுறாரா? என்னோடையா? இஸ் இட் மீ? இது நான் தானா? என் கூட தான் நீ பேசுகிறீரா? கேட்டிருப்பார் மத்தேயு. என்னை எப்படி தெரிந்தெடுத்தீர்? How you have chosen me? என்னை எப்படி தெரிந்தெடுத்தீர்? என்கிட்ட என்ன இருக்கு? இதுக்காக தான் நான் உருவாக்குனேன். எப்படி இருந்திருக்கும்? இதுக்காகத்தான் நான் உன்னை உருவாக்குனேன். அல்பேயின் குமார் என்றாரு, ததேயின் குமார் என்றாரு, சீமோ ஒவ்வொருத்தரையும் முன்னாருடைய குமார் என்றாரு. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத கிருபை மத்தேயுடைய அப்பாவுக்கு கிடைக்காதது மத்தேயுக்கு கிடைக்குது. பேதுருடைய அப்பாவுக்கு கிடைக்காது, பேதுருக்கு கிடைக்குது. வந்து எப்படி இருப்பார்? என்னை வந்து தகுதிப்படுத்துறார் மத்தேயு. எப்படி என்னை தகுதிப்படுத்துகிறார்? என்னை வந்து தூக்கி எடுத்து வந்திருக்கிறார். இந்த அன்பு தான் இயேசு நெருக்கி போறாங்க, முன்னாடியே போறாங்க. இயேசு பேசுறதெல்லாம் கேட்கிறாரு. இயேசு வந்து எழுதிக்கோ, மத்தேயு நோட் எடுத்துக்கோப்பா அப்படியே சொல்லியிருப்பாரு. யாக்கோபு நோட் எடுத்துக்கா, நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோ அப்படியே சொல்லியிருப்பாரு. அப்படியே எழுதியிருப்பாங்க. மத்தேயு எழுதுனது, யூதா எழுதுனது, யாக்கோபு எழுதுனது அப்படியே வந்திருக்கும். பேதுரு எல்லாம் எழுதுனது. அவர் பேசினாரு, இவங்க கேட்டுட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் தான் இவங்க எழுதுறாங்க. பரலோகத்துக்கு போயிட்டாரு, அப்பதான் உட்கார்ந்து எழுதுறாங்க. மத்தேயு, யாக்கோபு, பேதுரு, யோவான் எல்லாம் எழுதுறாங்க உட்கார்ந்து. என்னெல்லாம் பேசினாருன்னு எழுதுறாங்க. அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இப்ப உட்கார்ந்து. அவர் உங்களோட வந்து பேசுறேன்றாரு. நமக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து பேச நேரம் இல்லை. அப்ப அவரோட எங்க பேச நேரம்? நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவரோட யார் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்கதான் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிள்ளைய பார்க்கும்போது இயேசு கொடுத்த பிள்ளை இது, மனைவி பார்க்கும்போது இயேசு கொடுத்த மனைவி, எல்லாமே இயேசு கொடுத்ததுன்னு பாக்குறோமா? இல்ல. இயேசு வந்து நம்ம வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைக்கிறோம். ஏடிஎம் மிஷின்னா நம்ம பணத்துக்காக எப்ப பணம் வேணுமோ அப்ப எடுக்கணும் போது ஏடிஎம் மிஷின்ல போய் என்ன பண்ணுவோம்? பணத்தை எடுப்போம். அது மாதிரி எப்ப தேவையோ அப்ப இயேசு கிட்ட போவோம். பிரச்சனை வருதா? என்ன அர்த்தம்? இயேசு உங்களை அழைக்கிறார். தேவை வருதா? இயேசு உங்களை அழைக்கிறார். வியாதி வருதா? இயேசு அழைக்கிறார். கஷ்டம் வந்தாதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வருவீங்கன்னா கஷ்டத்தின் மூலமா தான் உங்களை கொண்டு வருவார். நீங்க என்ன செய்தாலும் அவர்கிட்ட வந்து விழுந்து கிடப்பீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க ஒய்ஃப் சொல்லுவா அவங்க தாத்தாவை பத்தி, அவங்க அம்மாவுடைய அப்பாவை பத்தி சொல்லுவா. ஒரு நாய் வளர்த்தார். எப்பயுமே அந்த நாயை அவங்க தாத்தா கூட இருக்கும் போல. அவங்க தாத்தா இறந்தப்ப அந்த நாய் அப்படி அழுதுச்சான். அது மாதிரி ஒரு செவிட்டு ஊமையை வளர்த்திருக்கிற அவங்க தாத்தா, அந்த நாயும் அந்த செவிட்டு ஊமையும் அப்படி அழுதாங்களாம் அவங்க தாத்தா இறந்த போது. செவிட்டு ஊமைக்கு ஒரு நிலம் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ரெண்டு பேரும் அப்படியே அழுதாங்களாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்க தாத்தா இறந்த அடுத்த நாள் அந்த நாய் இறந்துருச்சு. எவ்வளவு அன்பு பாருங்க. ஒரு பிராணிக்குள்ள இருந்த அந்த அன்பு. எங்க அப்பாவுக்கு எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என் மகளுக்கு எனக்கு கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசையோட ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுவேன், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நான் மோசையோட பேசுவேன்றார். என்ன அர்த்தம்? ஆண்டவரே அவ்வளவு பிஸியா இருக்கிறவர். கோடி கோடி ஜனங்களோட அவரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவரு. ஆனா உன் ஃப்ரெண்டு பேசுற மாதிரி வந்து பேசுவேன். டிரான்ஸ்பரண்டா, ஓப்பனா எல்லாத்தையும் நம்ம பேசலாம். டயலாக், கான்வர்சேஷன். அவ்வளவு பிஸியா இருக்கிற அந்த ஆண்டவரே நம்ம கூட ஃப்ரெண்டு மாதிரி உட்கார்ந்து ஃபுல்லா பேசலான்றாருன்னா நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? அவரோட மத்தேயோட சகையோட இயேசு செலவழித்த நேரங்கள் தனி புஸ்தகம் எழுதலாம். எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு டைம், மத்தேயோட என்னெல்லாம் நடந்திருக்கும் கான்வர்சேஷன், அதான் மத்தேயு எழுதியிருக்கிறார். சகை என்ன பண்ணிருப்பாரு? மத்தேயு சீஷன் ஆயிட்டார். சகை நிச்சயமா ஊழியம் பண்ணிருப்பார். உயிரோடு இருக்கிற லாசரு பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டார், பெரிய பிஷப் ஆயிட்டார். அது மாதிரி சகையும் ஊழியத்துக்குள்ள வந்திருப்பார். நிச்சயமா வந்து அந்த ப்ரொஃபஷன்ல இருந்திருக்க மாட்டார். ஏன்னா இருக்க முடியாது. நான் பெற்ற இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வரும்.